இந்தியா won the World Cup 2026. இந்த வாட்டி கிரிக்கெட்டை விட இந்தியா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய லைஃப் லெசன்ஸ் அதிகமா இருந்துச்சு. அதுல முக்கியமானது, நீ தான் அந்த டாப் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த உலகம் உங்களை ஹம்பிள் பண்ணும். உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும். அந்த டெஸ்ட்ல இருந்து, அந்த சரிவுல இருந்து நீ மீண்டு வரியா இல்லையான்றது தான் ஒரு லூசருக்கும் ஒரு சாம்பியன் சைடுக்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். எஸ், அதுதான் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். எதனால இந்த தோல்வி, எதனால இந்த சரிவு அப்படின்னு நம்ம ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு நம்ம வேலையை பார்த்தா அகேன் நீங்க டாப் ஆஃப் த வேர்ல்ட்ல போய் உட்காரலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சவுத் ஆப்பிரிக்கா கூட நம்ம ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சோம். அந்த தோல்விக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு ஒரு முக்கியமான 2 ரீப்ளேஸ்மெண்ட் சஞ்சு அண்ட் அக்சர் பட்டேலை உள்ள கொண்டு வந்த அப்புறம் ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்னு சொல்ற அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல நம்ம வின் பண்ண முடிஞ்சது. அதுக்கு காரணம் சஞ்சு சாம்சனா இருந்தார். செமிஃபைனல்ஸ்ல நம்ம 250+ ஸ்கோர் பண்ணியுமே பும்ராவோட மாஸ்டர் கிளாஸ் பவுலிங் அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட மாஸ்டர் கிளாஸ் பவுலிங்னால நம்ம செமிஃபைனல்ஸை வின் பண்ணிட்டு ஃபைனல்ஸ் மல்டிபிள் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலுமே டீம் மேனேஜ்மெண்ட் நீ ஒரு பிக் மேட்ச் பிளேயர்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை ஸ்ட்ராங்கா பேக் பண்ணி அவனுக்கு கொடுத்த கான்பிடன்ஸுக்கு பலனா அபிஷேக் சர்மாவோட ஒரு குவிக் 53 ஆஃப் 21 பால்ஸ் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஃபைனல்ஸ்ல. சவுத் ஆப்பிரிக்கா கூட சூப்பர் 8ல அடைஞ்ச அந்த ஒரு தோல்வி தான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இதுல இருக்கிற ஒரு பிளேயரும் பண்ற சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் சேர்த்து தான் இந்த வேர்ல்ட் கப்பை இந்தியா வின் பண்ணி. அண்ட் பேட்டிங், பவுலிங், கேப்டன்சி மட்டும் இல்லைங்க, ஃபீல்டிங்ல ஒரு நிறைய மேட்ச் பேட்டிங் ஆடாத ஒரு ரிங்கு சிங் ஒரு சப்ஸ்டியூட் ஃபீல்டரா வரும்போதும் நிறைய 2 ரன்ஸ் போற வேண்டிய இடத்துல 1 ரன்னா மாத்திருக்காரு, நிறைய 4 எடுத்து 1 மாத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சேர்த்து ஒரு டீம் எஃபர்ட்டா இந்தியா இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ நமக்கும் நடக்கிற அந்த சின்ன தோல்வினால நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்றது அர்த்தமே கிடையாது. அந்த தோல்வி எதனால நடந்துச்சுன்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் டாப் ஆஃப் த வேர்ல்டுக்கு போகலாம்.